வணக்கம் நேயர்களே, 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு வரவேற்பது உங்கள் பார்க்கிறோம். நீண்ட விவாதத்துக்கு பிறகு வெளியான இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பட்டியல், இன்னமும் மர்மமாகவே நீடிக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் என அரசியல் அரங்கில் தேர்தல் ஜுரத்தின் டிகிரி எகிரிக்கொண்டே போகிறது. இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு தொகுதியின் கள நிலவரத்தையும் தீர அலசி ஆராய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். தமிழகத்தின் மேற்கு கோடி தொகுதியான தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தொகுதி மக்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு பதில் சொல்வதற்காக அந்த தொகுதியின் எம்பி திரு தாமரை செல்வன் நமது சேலம் மார்க்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக இன்றைய அரசியல் மேடையில் அரங்கேறிய சில முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். மத்தியில் கொடுங்கோலாட்சியை அகற்றி செங்கோலாட்சியை வளர செய்ய வேண்டும் என ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். சங்கரன் கோவிலில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அண்டை நாடுகளின் அச்சுறுத்தலில் இருந்து இந்தியா விடுபட வேண்டிய தருணம் இது எனவும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலுக்கான தமிழக வேட்பாளர் பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்று வெளியிட்டது. அதன்படி 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த பட்டியலில் தா பாண்டியன் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தேர்வு விஷயத்தில் மேலிட தலைவர்கள் மீது அதிருப்தி இல்லை என்று மாநில தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்திற்கு தலைவர்கள் தேவை என்பதால் தமிழக தலைவர்கள் சிலர் பிரச்சாரத்திற்கு செல்வார்கள் என்றும் அவர் கூறினார். முக அழகிரியுடன் தொடர்பு கொள்ளும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைமை மீண்டும் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் திமுகவிற்கு எதிராக செயல்படவில்லை என்று அழகிரி விளக்கம் அளித்துள்ளார். கட்சியில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய முயற்சித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசியல் அரங்கின் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்த்தோம். அடுத்ததா இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி. சங்க காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஊர் தான் இப்போ தர்மபுரி மாவட்டமாக இருக்கு. அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்து அதிகமான ஆண்ட பகுதி தர்மபுரி. மலை மாவட்டமான இங்கு கனிம வளம் அதிகம். அதே சமயம் கல்வியிலும் தொழில் வளர்ச்சியிலும் பின்தங்கிய பகுதியாகவே இருக்கிறது இந்த தர்மபுரி. தர்மபுரி மாவட்டத்தில் குறும்பர், இருளர், பஸ்தர், சிவாச்சாரத்தார் உள்ளிட்ட பல்வேறு பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். தர்மபுரி மாவட்டத்தில்தான் புகழ்பெற்ற ஒகேனக்கல் அருவி உள்ளது. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தர்மபுரி, பாலக்காடு, அரூர், பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, மேட்டூர் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. தர்மபுரி தொகுதியில் தேமுதிகவின் பாஸ்கர், பாலக்கோடு தொகுதியில் அதிமுகவின் அன்பழகன், அரூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கட்சியின் டெல்லிபாபு ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவர். பெண்ணாகரத்தில் இந்திய கம்யூனிஸ்டின் நஞ்சப்பன், பாப்பிரெட்டிப்பட்டியில் அதிமுகவின் பழனியப்பன், மேட்டூரில் தேமுதிகவின் பார்த்திபன் ஆகியோர் எம்எல்ஏக்களாக உள்ளனர். இந்த நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,30,034 பேராகும். இதில் ஆண் வாக்காளர்கள் 6,82,875 பேர், பெண் வாக்காளர்கள் 6,47,083 பேர். இதுவரை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் பாமக 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ், திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் தலா 2 முறை வெற்றி பெற்றுள்ளன. தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறை வெற்றி பெற்றுள்ளது. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பற்றிய செய்திகளை பார்த்தோம். அடுத்ததாக அந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய தற்போதைய எம்பியாக இருக்கக்கூடிய தாமரை செல்வன் பற்றிய செய்திகளை பார்க்கலாம். பாரம்பரிய திமுக குடும்பத்திலிருந்து வந்தவர் என்ற சிறப்பு தற்போதைய தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினரான தாமரை செல்வனுக்கு உண்டு. வழக்கறிஞராக பணியை தொடங்கி தீவிர அரசியல் களமிறங்கிய இவரது அரசியல் பயணம், நாடாளுமன்ற செயல்பாடுகள் ஆகியவற்றை சுருக்கமாக ஒரு செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 1963ஆம் ஆண்டு தர்மபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டியில் பிறந்தவர் தாமரை செல்வன். தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை அறிவியலும், திருச்சி அரசு சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பும் பயின்றுள்ளார். பாரம்பரிய திமுக குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்ற சிறப்பு தாமரை செல்வனுக்கு உண்டு. வழக்கறிஞராக பணியை துவக்கி பின்னர் தீவிர அரசியலில் களமிறங்கினார். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தாமரை செல்வன்
3,65,812 வாக்குகள் பெற்றார். இரண்டாம் இடம் பிடித்த பாமக வேட்பாளர் டாக்டர் செந்தில் 2,29,870 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் 1,35,942 வாக்குகள் வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்திற்கு தேர்வானார் தாமரை செல்வன். தாமரை செல்வன் நாடாளுமன்றத்தில் 80% வருகையை பதிவு செய்திருக்கிறார். 112 விவாதங்களில் பங்கேற்று 740 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். 3 தனிநபர் மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார். 2009, 2010 ஆண்டு தருமபுரி மாவட்டத்திற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 83 லட்சம் செலவழிக்கப்பட்டு 55 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 2010, 2011 ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியாக 1 கோடியே 1 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. முந்தைய நிதியோடு சேர்த்து 1 கோடியே 84 லட்சம் செலவழிக்கப்பட்டு 82 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தருமபுரி நாடாளுமன்ற எம்பியுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பது குறித்து பார்த்தோம். இப்பொழுது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியுடைய எம்பியிடமே நேரடியாக பேசலாம். சார், இப்போ 1,35,000 வாக்குகள் வித்தியாசத்துல மக்கள் உங்களை மக்களவைக்கு அனுப்புனாங்க. இந்த 5 ஆண்டுகளில் அந்த அளவு நம்பிக்கை வைத்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? உங்களுடைய சாதனைகளை எதை பாக்குறீங்க? அதாவது 2009 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை தருமபுரி மக்கள் தேடி தந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றும் வகையிலே நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கைகளை எடுத்துச் சொல்லி பல திட்டங்களை எங்களுடைய தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எங்களது தருமபுரி மாவட்டம் தொழில் வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், கல்வி வளர்ச்சியிலும் கூட மிகவும் பின்தங்கிய மாவட்டம். இருந்த போதிலும் இருக்கின்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய, வெளி மாவட்டத்திற்கு செல்ல வேண்டிய, வெளி மாநிலத்திற்கு செல்ல வேண்டிய அவநிலை இருந்தது. அதற்கு காரணம் எந்தவித தொழிற்சாலையும் இல்லை. எனவே அதை கருத்தில் கொண்டு நான் முதலாக நாடாளுமன்றத்தில் காலடி வைத்த போது எங்கள் மாவட்டத்தினுடைய தொழிற்சாலை அதிகம் பெறப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் கோரிக்கை வைத்து சுமார் 4,500 கோடி திட்ட மதிப்பீட்டிலே இந்திய அரசுடைய பாதுகாப்புத்துறை சார்பாக ஒரு ராணுவ ஆராய்ச்சி ஒன்று வருவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு அதை மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. தருமபுரியினுடைய மையப்பகுதியில் நிக்குத்தி என்ற கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் 4,500 கோடி திட்ட மதிப்பீட்டில் இந்த ராணுவ ஆராய்ச்சி அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதேபோல் கடந்த 2009 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடைபெற்று வந்திருந்த பொழுது சிப்காட் அமைப்பதற்கு பணிகள் தொடங்கப்பட்டு சிப்காட் பணிகள் வேகமாக நடைபெற்று வந்தன. 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அரசியல் காரணங்களாக அத்திட்டம் இப்பொழுது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல திட்டங்களை சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தருமபுரி மாவட்ட மக்களுடைய 60 ஆண்டு கால கோரிக்கை, அதாவது தருமபுரிக்கும் உரப்பூருக்கும் புதிய ரயில்வே பாதை வேண்டும் என்பது. தருமபுரியுடைய மையப்பகுதியிலிருந்து சென்னைக்கு செல்வதற்கு குறுக்கீட்டுக்கு மன்னிக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். உங்கள் நாடாளுமன்ற தொகுதிக்குள் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத எங்களுடைய செய்தியாளர் குழு சேகரித்து வந்திருக்காங்க. அது பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியுடைய பிரச்சனைகள் குறித்து பார்த்துக் கொண்டிருக்கோம். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குள் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அதில் முதலில் தருமபுரி சட்டமன்ற தொகுதி பற்றி பார்க்கலாம். தர்மம் புரி என்பதன் சுருக்கமே தருமபுரி ஆனதாக சொல்கிறார்கள். ஆனால் உள்ளூரில் வேலை வாய்ப்புகளே இல்லாத நிலையில் எங்கிருந்து தர்மம் புரிவது என்று கேட்கிறார்கள் இங்கு தொகுதிவாசிகள். தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பிரதானமா இருக்கு. ஆனா கடந்த 2 அரசுகளுமே இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தியது தாங்கள் தான் அப்படின்னு பிரச்சாரம் ஒரு பக்கம் செய்தாலும் கூட இந்த திட்டத்தின் நோக்கம் நிறைவேறியதா அப்படின்னு அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் 55 ஆண்டுகால கனவு திட்டமான ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் 1928 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சமநிலை தொட்டிகளில் மேல்நிலை தொட்டிகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாய் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு வழங்கப்படுகிறது. ஆனால் இன்னும் பல பகுதிகளில் குடிநீர் மக்களுக்கு முறையாக விநியோகம் செய்யப்படவில்லை என்ற புகாரும் எழுகிறது. 2 பல்லாங்கு 3 பல்லாங்கு வரும் தண்ணிக்கு. நம்ம பால் கூட்டு போனா பால் கூட்டு, அப்புறம் மழை வந்து இல்லப்பனா காவா பிடிச்சி, இல்லப்பனா நாங்க சித்திரை பிடிச்சி போனோம். அவங்க எடுக்கிற நேரம் போனாக்கா எங்களுக்கு தண்ணி விடுவாங்க. அவங்களுக்கு எடுத்து நிறுத்திடுவாங்க. இதுலயே 2-3 வாரம் போட்டாங்க. அதுக்கு தண்ணி இல்லை சாமி எங்களுக்கு.
தருமபுரியில் இன்னும் பல இடங்களில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கான இணைப்புகள் கொடுக்கப்படாமல் உள்ளதாகவும் கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள். இந்த பஸ் பேஸ் நடந்த ஒற்றையே முழுமை பெறாததுனால ஏற்கனவே ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. தருமபுரி 4 ரோடு அருகில் பாதாள சாக்கடைக்குள்ள அந்த அடைப்படி இருக்கிற 3 பேர் அங்கேயே இறந்து போன சம்பவம் நடந்திருக்குது. இல்ல அது முழுமை பெறாததுனால கழிவுநீர்கள் ரோட்ல சாதாரண வெளியேற நிலை இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. தருமபுரி மாவட்ட மாணவர்களுக்கு திறமையான கோச் அரசு சார்பில் நியமிக்கப்பட்டால் தங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மாணவர்கள். இங்க நல்ல விளையாட்டு மைதானம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லயே இது ஒரு ஃபேமஸ் ஆனதுங்க. இங்க எல்லாருமே வராங்க. நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த ஏரியால. அவங்களுக்கு இந்த கோச்சிங் எல்லாம் நல்லா கொடுத்தாங்கன்னா, இன்னும் கோச்சஸ் எல்லாம் அதிகமா இல்லாதனால, இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணாதனால கொஞ்சம் கோச்சஸ் எல்லாம் இன்னும் அதிகமா போட்டாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். பசங்க எல்லாம் நல்லா என்கரேஜ் ஆகும். வறண்ட பூமியான தருமபுரி தொகுதியில் ஓரளவு பசுமை காணப்படும் பகுதி என்றால் அது பாலக்கோடு தான். இதன் பாசன பரப்பளவை விரிவுபடுத்த தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியுடைய விவசாயிகளின் கோரிக்கை. விவசாயத்தை பிரதானமாக கொண்ட பாலக்கோடு தாலுகாவில் சின்னாறு படகி பகுதியில் தென்னை, கரும்பு, வாழை, மஞ்சள், நெல் உள்ளிட்ட பயிர்கள் அதிக அளவில் விளைவிக்கப்படுகின்றன. சின்னாறு அணை பாசன பகுதியை தவிர பிற பகுதிகளில் நிலத்தடி நீர் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு கிணற்று பாசன முறையில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இப்பகுதி விவசாயிகள் கடந்த பல ஆண்டுகளாக சின்னாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த பகுதியிலே ஓடுகின்ற சின்னாறு அணையின் மூலம் உபரி நீர் மூலம் ஒரு தொலைக்காத அணை கட்டப்பட்டால் அதிலிருந்து 7 டிஎம்சி தண்ணி பருவமழை காலத்திலே ஓடுகிறது. அதை போராடி கொண்டே வந்திருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 113 ஏரிகள் பாசனம் பெருகும். அதனால் பல லட்சம் விவசாய மக்கள் பயனடைவார்கள். இதுவரையில் கட்டப்படாமல் இருக்கிறது. சின்னாறு, தளி, தேன்கனிக்கோட்டை பகுதியிலிருந்து வரும் மழைநீர் தற்போது ஒகேனக்கல் காவிரியிலும் வழித்தடத்தில் பல கிளைகளிலும் விரயமாகிறது. பாலக்கோடு தாலுகாவில் தடுப்பணை கட்டினால் ஜெர்தலாவ் ஏரி, எண்டப்பட்டி ஏரி, தாமரை ஏரி, புலிக்கல் ஏரி உள்ளிட்ட 25 ஏரிகளில் மழைக்காலங்களில் அந்த நீரை சேகரித்து ஆண்டு முழுவதும் விவசாய தேவைக்கு பயன்படுத்த முடியும் என்பது விவசாயிகளின் நம்பிக்கை. தினமும் ஒரு நாளைக்கு 20 குடம் 30 குடம் எப்படி எடுக்கணும்? 3 ஊர் தள்ளி போயிட்டு வருங்க. இந்த போனா சித்திப்பிடி போனா இல்லைன்னா காவாப்பிடி போனா சென்ட்ரல் இருக்கிற எங்களுக்கு தண்ணி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் கடகத்தூர், பாப்பாரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 150க்கும் மேற்பட்ட கூடங்களில் வெல்லம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த தொழிலை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உள்ளன. இங்கு நாள் ஒன்றிற்கு 60 டன் வெல்லம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஆனாலும் வியாபாரிகள் தான் தாங்கள் உற்பத்தி செய்த வெல்லத்திற்கு விலை நிர்ணயம் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இவர்களிடத்தில் உள்ளது. தொழிலை விரிவாக்கம் செய்ய வங்கிகள் கடன் தர முன்வருவதில்லை என்ற ஆதங்கத்துடன் கூறுகின்றனர் வெல்லம் உற்பத்தியாளர்கள். இப்ப கவர்மெண்ட் லோன் கொடுத்த இப்ப நாங்களே இருப்பது செத்தோம்னா இது டெய்லியும் வாரம் அடிச்சு இத்தனை இருக்கணும். அது மாதிரி கவர்மெண்ட் இப்ப லோன் கொடுத்தாங்கன்னா வாரம் கணக்கு மாசம் கூட வச்சு விற்கலாம். இதாலுமே ஸ்டாக் வைக்க மாட்டோம். காசு இல்லாதோசரம் அவங்க கேட்கற ரேட்டுக்கு கொடுத்துறாங்க. நாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஆகுது. எங்களுக்கு இப்ப பணம் பற்றாக்குறை இருக்கிறதுனால நாங்க தாராளமா கரும்பு வாங்க முடியல. வியாபாரிங்க கிட்ட முன்பணம் வாங்கினா அவங்க அவங்க போடுற பில்லு தான் நாங்க சொல்ல முடியாது. அதனால எங்களுக்கு பணம் பற்றாக்குறை இருக்கிறதுனால எங்களுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணா எங்களுக்கு யூஸா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோங்க. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்த மூன்றாவது நம்ம பார்க்க போறது பாப்பிரெட்டிப்பட்டி. தமிழ்நாட்டின் பிரச்சனைக்குரிய 2 ஊராட்சிகள் அமைந்துள்ள தொகுதி என்றால் இந்த பாப்பிரெட்டிப்பட்டியில் தான். இந்த தொகுதியின் தற்போதைய நிலை என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க தீர்க்கப்படாம பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நம்ம இருக்கக்கூடிய வாணியாறு அணையிலிருந்து இடதுபுற கால்வாய் இப்போ பூமிநத்தம் வரைக்கும் தான் இருக்கு. இந்த இடதுபுற கால்வாயை ராமநாதம்பட்டி வரைக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த பகுதி விவசாயிகளினுடைய கோரிக்கை. பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் சேர்வராயன் மலை அடிவாரத்தில் முள்ளிக்காடு கிராமத்தில் அமைந்துள்ளது வர்ணியாறு அணை. இந்த அணையின் மூலம் சுமார் 10,517 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கால்வாய் கடும் வறட்சியினால மழை காலத்துல வெள்ள உபரி நீரை எங்களுக்கு பெறுவதற்காக 16 ஏரி 9 தடுப்பணைக்கு 16 கிராமத்துக்காக நாங்க கேட்டிருக்கிறோம். அது இப்ப கால்வாய் தூர் வாராம இருக்கு. கடைசி வரைக்கும் தூர் வாரிட்டு இது வழியா தண்ணி வந்துடும். மழை காலத்துல வருதுமா. போன வருஷம் கூட அதுக்கு முன்ன வருஷம் மழை பெய்ஞ்சு உபரி நீர் வந்தது 374 கனஅடி. இந்த வருஷம் வறட்சினால இதுல தண்ணி வந்தோமா. இப்ப கால்வாய் நம்ம போட்டுட்டோம்னா 16.43 கிலோமீட்டருக்கு 14 கோடிக்கு சாங்ஷன் ஆகி பிடபிள்யூல வச்சிருக்கிறாங்கம்மா. இது நிதி கேட்டு தமிழக முதல்வர்கிட்ட நாங்க கேட்டிருக்கிறோம். மழைக்காலங்களில் இந்த அணையிலிருந்து
ஏராளமான உபரி நீர் வெளியேறி வீணாவதால் அந்த தண்ணீரை ராமியன்ஹள்ளி, கர்த்தானூர், தாதனூர், தாப்புதூர், குருபரஹள்ளி, வகுத்தப்பட்டி, பாளையம், துருஞ்சிப்பட்டி, சந்தப்பட்டி, கோபிச்செட்டிப்பாளையம், சூரப்பட்டி, கொட்டாக்குடியானூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் இடதுபுற கால்வாயை நீட்டிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். காவாய் எங்களுக்கு சந்தப்பட்டி 16 கிராமத்துக்கு 16 ஏரிக்கு தண்ணியோட சொல்லிதாங்க வெள்ள உபரி நீர் தான் கேட்கிறோம். நாங்க பாசனத்துக்கு கேட்க மழை காலங்கள்ல வர உபரி நீரை எங்களுக்கு விட சொல்லி காவாய் வெட்டி அமைச்சுக்கணும்னு சொல்லி கேட்கிறோம். ராமியநல்லி, தாதனூர் புதூர், கொட்டப்பிளியானூர் பகுதிக்கு வர வேண்டிய காவாய் எங்கள் கிராம எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் காவாய் வந்திருக்கு. அந்த காவாயை திருப்பி கொண்டு போயிட்டாங்க. தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு மலை கிராமங்கள் உள்ளன. இதில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த குறும்பர் இன மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இவர்கள் சாதி சான்றிதழுக்கு விண்ணப்பித்து பல ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று கூறுகின்றனர். குருமன்ஸ் பழங்குடியின சமுதாய மக்கள் இவர்கள் எந்த பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள், இவர் மலையாள வர்க்கமா அல்லது குருமன்ஸ் பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வு செய்த பட்டியலில் இவர் மாநிலத்துறை வல்லுநர்கள் மற்றும் அது கலாச்சாரத்தை சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்கள் எல்லாம் ஆர்டிஓ மற்றும் கலெக்டர் மற்றும் வட்டாட்சியர்கள் எல்லாம் ஆய்வு செய்த ஒரு குறிப்பீடுகளில் இவர் உண்மையாக இந்த பழங்குடியின சமுதாயத்தை பிரிவை சார்ந்தவர்கள் என்று அறிக்கை தயார் செய்து விடுகிறார்கள். ஆனால் முழுக்க கிடத்தல் போட்டு விடுகிறார்கள். அதுக்கான நடவடிக்கைகளை எதுவுமே செய்வது கிடையாது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளின் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த பிரச்சனைகள் குறித்து அந்த தொகுதியுடைய எம்பி என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். திரு தாமரைச்செல்வன், 3 தொகுதிகள், அதாவது 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய பிரச்சனைகளை பார்த்தோம். தருமபுரி, பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி. இங்க பாலக்கோட்டிலும் பாப்பிரெட்டிப்பட்டிலும் அணை தொடர்பான 2 பிரச்சனைகள் இருக்கு. சின்னாறு அணையில தடுப்பணை வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஏற்கனவே இருக்கிற வாணியாருடைய கால்வாயை நீட்டிக்க வேண்டும் சொல்றாங்க. இது தொடர்பா நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? அந்த முயற்சிகள் தற்போது எந்த நிலையில் இருக்கு? இந்த கோரிக்கை பற்றி ஏற்கனவே மத்திய மாநில அரசுக்கு பரிந்துரை பண்ணி அவர் கோரிக்கை வச்சிருக்கேன். அரசாங்கத்துடைய செயல்பாடு மிகவும் மந்தமா இருக்கிறதுனால இந்த கோரிக்கை நிறைவேற்றுறதுல ரொம்ப மந்த நிலையை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதே போல இந்த வாணியார் அணைக்கு கால்வாய் நீட்டிக்க திட்டம் அது ஒண்ணு, தொல்லைக்காத அணைக்கட்டும் அந்த திட்டத்தை முடிச்சு கிட்டத்தட்ட 113 ஏரிகளுக்கு நீர்ப்பாசன வசதி பெறும். அதுவும் ஏற்கனவே நான் கடந்த 4-5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதுக்கு வேகப்படுத்தப்பட்டது அந்த பணிகள் நிறைவேற்றுவதற்கு. அதன் பிறகு ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அந்த பணிகள் தொய்வடைந்திருக்கின்றன. அதற்கு எந்தவித நடவடிக்கையும் மத்திய மாநில அரசு எடுக்கவில்லை. அதுக்குரிய கோரிக்கைகள் வைக்க பணிகளை பண்ணிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றன. அதே போல வெள்ள உற்பத்திக்கு வங்கிகள் சரியாக கடன் கொடுப்பதில்லை என்ற ஒரு கோரிக்கை மக்கள் இடத்தில் இருந்தது. அது சில உற்பத்தியாளர்கள் என்னிடம் அணுகிய போது அவர்கள் சம்பந்தமாக அந்த கோரிக்கைக்காக நான் வங்கி அதிகாரிடம் நேரில் பேசி சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறேன். பாப்பிரெட்டிப்பட்டியில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஜாதி சான்றிதழ் பிரச்சனை, குருமன்ஸ் என்ற பிரச்சனை எஸ்டி கம்யூனிட்டி ஏற்கனவே பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி பேசியிருக்கேன். கடந்த சமீபத்தில் சென்ற மாதம் கூட அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் டெல்லிக்கு வந்தார்கள். அவர்களை அழைத்துச் சென்று சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் பேசி உரிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன். இப்ப இந்த முயற்சிகள், நீங்க எடுத்த முயற்சிகளை நீங்க பட்டியலிட்டீங்க. இந்த முயற்சிகளுக்கான பலன் எப்போது கிடைக்கும்? எப்ப அந்த மக்கள் இதற்கான பலனை எதிர்பார்க்கலாம்? மாநில அரசு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது துரிதமாக மாநில அரசு கையில் தான் இருக்கிறது. இதெல்லாம் மாநில அரசுடைய ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அவங்க தான் அதை எடுக்கணும், அவங்க தான் முயற்சிகள் மேற்கொள்ளணும். நாம கோரிக்கை வைக்கிறோம், நிறைவேற்றுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக உரிய முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றேன். அரசாங்கம் உரிய கவனத்தை எடுத்துக்கொண்டு அந்த திட்டங்களை நிறைவேற்றினால் மக்களுக்கு பயன் கிட்டும். இது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய திட்டங்கள். அமைச்சரும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப உங்க தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில 3 தொகுதிகளுடைய பிரச்சனைகளை பார்த்துக்கோம். எஞ்சி இருக்கின்ற 3 தொகுதியிலையும் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்று தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சனைகளுக்கான காரணங்கள், அதற்கான தீர்வுகள் குறித்து அந்த தொகுதியின் எம்பி திரு தாமரைச்செல்வன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம். அடுத்ததாக தமிழக அரசியல் களத்தில் சர்ச்சைக்குரிய விவாதங்களை எழுப்பிய தொகுதி என்றால் அது பென்னாகரம். அந்த தொகுதியின் தற்போதைய நிலை என்ன என்று பார்க்கலாம். பென்னாகரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தர்மபுரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக கருதப்படுகிறது. மாவட்ட தலைமை மருத்துவமனை அந்தஸ்து பெற்ற பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், ஊழியர்கள் பற்றாக்குறை மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை கிடைக்காமல் உள்ளது.
போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடுகிறது. தலைமை மருத்துவமனையில் குறைஞ்சபட்சம் 25 டாக்டர் 50 டாக்டர் இருக்கணும். நர்ஸ் அதே மாதிரி இருக்கணும். ஆனா அங்க இருக்கிற ஒரு டாக்டர் 2 டாக்டர் இருப்பாங்க. இரவு நேரத்தில் பாத்தீங்கன்னா அதுவும் இருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த கேஸ் வந்தாலும் அவசர உதவிக்கும் தருமபுரி தான் சுட்டுவாங்க. 7 மணி இரவு 7 மணி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒருத்தர் செத்துட்டாரு. பக்கத்துல ஜிஹெச்சுக்கு முன்னால் ஆக்சிடென்ட் போய் கூப்பிட போனா அவங்க சரியான பதில் எட்டி பார்க்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி போதிய டாக்டருங்க வசதி இல்லைங்க. போதிய எதுவுமே திடீர்னு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் நேரம் தருமபுரி அனுப்புறாங்களே தவிர இங்க யாரும் பராமரிப்பு கவனிப்பு ஒண்ணுமே இல்லைங்க. இங்குள்ள நிலத்தடி நீரில் புளோரைடு அளவு அதிகம் இருப்பதோடு இந்த குடிநீரை பருகும் மக்களுக்கு பல்லில் கரைபடிதல், நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு ஆளாகின்றனர். ஒகேனக்கலில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பெண்ணாகரத்திற்கு இன்னும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்து சேரவில்லை என்று கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள். இந்த ஏரியாவில எல்லாம் கிராமப்புறத்துல முழுமையா குடிநீரே கிடைக்கிறது இல்ல. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எடுத்து போறாங்க. கை பம்பில் தான் அடிச்சு எடுக்கிறாங்க. அதுல முழுமையா தண்ணி கிடைக்கிறது ஊற வச்சு தான் எடுத்து அடிக்கிறாங்க. இப்போ பெண்ணாகரம் பக்கத்தான மேடம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில ஏரியாவில் சரியான தண்ணீர் கிடைக்குது மேடம். இங்கிருந்து பெண்ணாகரம் நியர்பை எனக்கு 32 கிலோமீட்டர்ஸ் வரும் மேடம். ஆனா அங்க எனக்கு சரியான ஒரு தண்ணீர் கிடைக்கிறது இல்ல. பெண்ணாகரத்தில் ஒரு தொழிற்சாலை வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இங்க பெரும்பான்மையான மக்கள் எல்லாமே விவசாயத்தை நாடிதான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா அரசாங்கமோ தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய ஏரியான்னு ஒதுக்கப்பட்டதுனால பெண்ணாகரத்துல எந்த ஒரு தொழிற்சாலையோ சிட்கோ அறிவிச்சிருக்காங்க. ஆனா எப்போ செயல்படுத்துவாங்க எந்த ஒரு அரசாங்கத்தோட திட்டங்களும் தெரியல. எங்க ஊர்ல எந்த இதுவும் இல்லைங்க. வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாதுங்க. தொழிற்சாலை கிடையாதுங்க. நாங்க வேலைக்கு போகணும்னா ஒசூர் பெங்களூர் இது மாதிரி தான் போகணும். பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம். இது தொடர்பாக தொகுதியுடைய எம்பியிடம் கேட்கலாம். திரு தாமரேஸ்வரன், நம்ம பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம். அங்க அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை, மருத்துவ உபகரணங்கள் இல்லைன்னு ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? இது தொடர்பாக நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்க? இந்த கோரிக்கை என்னிடம் பலமுறை வைக்கப்பட்டது. அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக தமிழக அரசுடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்றும் அந்த கோரிக்கை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். பெண்ணாகரத்தில் ஒரு அவசர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மருத்துவமனையில் உரிய வசதிகள் மருத்துவ வசதிகள் இல்லை. எனவே அருகில் உள்ள கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தருமபுரிக்கு வர வேண்டும். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ வர வேண்டும் அவலங்கள் இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்திலும் அதே போல மருத்துவத்துறை இயக்குநரத்திலும் பல முறை நான் கோரிக்கை வைத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று வரை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். இன்றும் மருத்துவ வசதி இல்லாமல் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் அந்த மருத்துவமனை மிகவும் மோசமான நிலையில் இருந்து வருகிறது. இது தமிழக அரசு தான் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்து தொழிற்சாலை தேவை அப்படின்ற கோரிக்கை அந்த மக்கள் முன் வச்சாங்க. நீங்க ஏற்கனவே பேசும்பொழுது 4500 கோடியில் ஒரு திட்ட மதிப்பீட்டில் ஒரு தொழிற்சாலைக்கான திட்டம் இருக்குதுன்னு சொன்னீங்க. பெண்ணாகரத்தில் அது போன்ற திட்டங்கள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ அது தொடர்பாக ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? என்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? இந்த திட்டமே கிட்டத்தட்ட பெண்ணாகர தொகுதியை ஒட்டிய ஒரு திட்டம் தான். 4500 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு ராணுவ ஆராய்ச்சி மையம் அது வருதுன்னா அது அந்த ராணுவ ஆராய்ச்சி ஒரு தொலைநோக்கு திட்டம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு விஸ்னரி ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் சுற்றுவட்டார கிராமம் மட்டுமல்ல, இந்த மாவட்ட மக்களுடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும், அனைத்து படித்த இளைஞர்களுக்கும் அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்பட்டவாறு வேலைவாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. அதை ஒட்டிய ஒரு துணை தொழிற்சாலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவேதான் இந்த திட்டம் வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை வைத்து மத்திய அரசும் கடந்த 2010 ஆண்டு அனுமதி வழங்கி விரைவில் தொடங்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை போக்கலாம். ராணுவ ஆராய்ச்சி மையம் வருவதால் மட்டுமே அந்த பிரச்சனையை போக்கிவிட முடியாது. மாநில அரசும் உரிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். சிப்காட் போன்ற கிடப்பில் போடப்பட்ட திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் வேகப்படுத்தினால் இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு நாம் சமாளிக்க முடியும். இப்போ மேலும் 2 தொகுதிகள் எஞ்சிருக்கின்றன. அந்த தொகுதிகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக நம்ம தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேட்டூர் சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்க்க இருக்கிறோம். தமிழக மேற்கு மாவட்டங்களில் நீராதாரமாக விளங்கும் மேட்டூர் அணை அமைந்திருக்கும் தொகுதிதான் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி. இதுவே இந்த தொகுதியுடைய அடையாளமாகவும் பிரச்சனையாகவும் இருக்கிறது என்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். இது என்ன என்று பார்க்கலாம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை வறட்சி காலத்தில் பயன்பெறும் வகையில் கால்வாய் வெட்டி சுற்றியுள்ள ஏரிகளில் நிரப்பினால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதோடு விவசாயமும் பாதுகாக்கப்படும் என்று கூறுகின்றனர் மேட்டூர் மக்கள். மழைக்காலங்களில் மேட்டூர் அணையில் பொறுத்தவரைக்கும் சர்ப்ளஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது மிக அதிக அளவில் வருகின்ற தண்ணீர் மறுபடியும் போய் ஆற்றில் சேர்ந்து கடலுக்கு போய் சென்று வீணாகிறது.
இந்த மழைநீர் அந்த நேரத்தில் சேகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அருகாமையில் உள்ள ஏரி, குளம், குட்டைகள் நிரப்புவதற்காகவும் பயன்படுத்தினால் அந்த பணி மிகவும் சிறந்ததாக இருக்கும். நிலத்தடி நீர் மட்டம் இதனால் உயரும் என்பது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் வெளியேறும் உபரி நீரை மேட்டூர் அணையின் வலதுகரை வாய்க்கால் மூலம் வெளியேற்றி தோணிமடுவு பகுதிகளில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் விவசாயிகளின் கோரிக்கை. தோணிமடுவு பகுதியில் தடுப்பணை கட்டுவதன் மூலம் அந்தியூர், ஆப்பக்கடல் வரை சுமார் 1 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெற முடியும் என்று கூறுகின்றனர் இப்பகுதியில் இருக்கும் விவசாயிகள். நம்ம இங்க அணையில் இருக்கக்கூடிய நீரை சேமிக்கிறது மற்றொரு வாய்ப்பா அது நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு தோணிமடுவு. அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நம்ம வருகின்ற அரசுகள் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையின் போது உறுதி கொடுக்கிற வேட்பாளர்கள் உறுதி கொடுக்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் செய்தது. இதை தொடர்ந்து செய்ய சொன்னால் கண்டிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படும். விவசாயிகள் கண்டிப்பாக இந்த நலமாக இருப்பார்கள். மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பரப்பில் அமைந்துள்ளது பண்ணவாடி பரிசல் துறை. இங்கிருந்து தருமபுரி மாவட்ட எல்லையோர பகுதியான நாகமரைக்கு பரிசல் மூலம் விவசாய பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இங்கு பரிசல் மூலம் மட்டுமே போக்குவரத்து இருப்பதால் மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாள் இருந்து வருகிறது. மேட்டூர் பகுதியின் பிரச்சனையை பார்த்தோம். இது தொடர்பாக திரு தாமரைச்செல்வனிடம் கேட்போம். மேட்டூர் அணையிலும் இந்த தோணிமடுவு பகுதி ஒரு தடுப்பணை வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இந்த கோரிக்கை உங்கள் காதுக்கு வந்ததா? இந்த கோரிக்கை தொடர்பாக என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு? இந்த கோரிக்கை நிறைவேற்றி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை குறித்து நான் மாநில அரசிற்கு நான் முறையாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கிறேன். அது மாநில அரசு தான் அந்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த பண்ணவாடி பரிசல் துறைக்கு குறுக்காக காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு பெரிய மேம்பாலம் அமைக்க வேண்டும். இது குறித்து மத்திய அரசு நடவடிக்கை வேண்டும். இது சமீபத்திய கோரிக்கை. இந்த கோரிக்கையை குறித்து நான் பாராளுமன்றத்திலே சம்பந்தப்பட்ட அமைச்சரவத்திலே எடுத்துக் கூறியிருக்கிறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளும். தாமரைச்செல்வன், இப்ப நீங்க உங்களுடைய நாடாளுமன்ற செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது 80% வருகை பதிவு இருக்கிறது. 740 கேள்விகளை நீங்கள் எழுப்பி இருக்கிறீர்கள். இவ்வளவு கேள்விகளை எழுப்பிய பிறகும் உங்கள் தொகுதியில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் உடனடியாக ஏன் தீர்வு கிடைக்க முடியல? இந்த பிரச்சனைக்கு அரசின் மெத்தன போக்கு தான் காரணம். அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு, அரசாங்கத்துடைய மெத்தன போக்கு. நாங்கள் கோரிக்கை வைக்க முடியும், கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும், அதிகாரிகளை சந்திக்க முடியும். ஆனால் செய்யக்கூடிய நிலையில் அரசாங்கம் அந்த கோரிக்கைக்கு உரிய மதிப்பளித்து உடனே நிறைவேற்றப்பட வேண்டும். இது காலதாமதத்துக்கு காரணம் சம்பந்தப்பட்ட அரசுகள் தான். தொடர்ந்து பேசும். இன்னும் அரூர் தொகுதி இருக்கிறது. அரூர் தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறது பார்க்கலாம். கனிம வளம் கொட்டி கிடக்கும் தொகுதி என்றால் அது அரூர் தொகுதி தான். ஆனால் அதனை பயன்படுத்தி வேலை வாய்ப்பை பெருக்கும் வகையில் தொழிற்சாலைகள் எதுவும் உருவாக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இந்த பகுதி நிலவுகிறது. இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இப்போ அரூர் பகுதியில் இருக்கக்கூடிய காட்டூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னால மாலிப்டினம் அப்படிங்கிற தாது பொருள் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய புவியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தினர் மேற்கொண்ட கள ஆய்வின்படி கடின வெப்பத்தை தாங்கக்கூடியதும் ராக்கெட் மற்றும் விமானங்களில் மேற்தகடுகள் தயாரிக்க பயன்படும் மாலிப்டினம் என்ற கனிமம் அரூரின் பல கிராமங்களில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மாலிப்டினம் கனிம தாதுக்களை வெட்டியெடுக்கும் தொழிற்சாலை அமைந்தால் பின்தங்கிய அரூர் தொகுதி வளர்ச்சி பெறும் என்றும் பல ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் அரூர் தொகுதிவாசிகள். இது 2வது சர்வே பண்ண அதுல நிறைய மெட்டீரியல் உள்ள பூமிக்கடியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு கொடி இங்கிருந்து மாலிப்டினம் கொடி இந்த வெள்ளாம்பட்டில இருந்து ஆம்பூர் வரலும் போறது. அது ஒரு நல்ல டிபாசிட். அதால இங்க ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தாங்க. ஏறக்குறைய 36,000 பேர் வரலும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நாங்க நிலம் கொடுத்துருக்கிறோம். நிறைய 2000 அடிக்கு போகும்போது 2500 அடிக்கு ஆள போகும்போது தண்ணி பாதிப்பு நிறைய வருண்டாங்க. அப்ப நாங்களாம் நிறைய சுத்திருக்கோம் பாதிக்க. அப்ப எங்க ஏரியாவில் தான் ஃபேக்டரி கட்டுறதுக்கு அனுமதிக்கணும், மற்ற ஏரியாவுக்கு போறதுக்கு உதவ முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கு விவசாயம் சார்ந்த பகுதியாக இருந்து வருகிறது. விவசாயத்தை நம்பி பல குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இங்கு நெல், சிறு தானியங்கள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. அரூர் பகுதி வனம் சார்ந்த பகுதியாகவும் உள்ளது. தற்போது இங்கு படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்க வேண்டும் என்றால் வெகு தூரம் சென்று படிக்கும் நிலை உள்ளது. எனவே இங்கு விவசாயம் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான கல்லூரி அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கை. நாங்க விவசாயிங்க பசங்க என்ன பண்றாங்க, இங்கிருந்து வேற மாவட்டத்துக்கு போயிட்டு செலவு பண்ணிட்டு போயிட்டு படிக்கிறாங்க. அப்ப படிக்கும் போது எங்களால அந்த விவசாயிகளுடைய பசங்களுக்கு பணம் கொடுக்க முடியதில்ல.
மெயின் வறட்சி. விவசாயம் இல்ல, விவசாயம் பாதிச்சிருச்சு. வறட்சி. இங்க அரூருக்கு ரொம்ப சின்ன நகரம், இது இங்க வளர்ச்சி பெறாத ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்க அரூர் பகுதியில ஒரு விவசாய கல்லூரி கொண்டு வந்தா மிகவும் நல்லா இருக்கும். தருமபுரிக்கு அருகில் அமைந்திருக்கும் தீர்த்தமலை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆன்மீக தலமாகும். இந்த தலம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரூருக்கு அருகில் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகளும் பெருமளவில் இங்கு வந்து செல்கின்றனர். தீர்த்தமலையை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. அரூர் பகுதி மக்களின் அல்லல்கள் என்ன என்று பார்த்தோம். இது பற்றி தொகுதி எம்பியிடம் பேசலாம். திரு தாமரைச்செல்வன், அரூர் பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை பார்த்தோம். இப்ப 6 தொகுதிகளை நம்ம பார்த்துட்டோம். இப்ப அரூர்ல விவசாய கல்லூரி ஒன்று இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். மாணவர்கள் தொலைதூரம் சென்று படிக்க வேண்டியிருக்கு. அந்த தொகுதிக்குள்ளேயே ஒரு கல்லூரி இருந்தால் நன்றாக இருக்கும் சொல்றாங்க. இந்த கோரிக்கைக்கு என்ன முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு? இது இந்த கோரிக்கை குறித்து மாநில அரசு கவனத்துக்கு கொடுத்து எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. வழக்கம் போல மெத்தன போக்குதான். அதே போல தீர்த்தமலை ஆன்மீக தலத்தையும் ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்பது இதுதான் கோரிக்கை. அதுவும் அதை கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டும் சம்பந்தப்பட்ட அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. அப்புறமா அந்த அரூர் மாலைப்பீனம் தொழிற்சாலை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாலைப்பீனம் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் கோரிக்கை வைக்கும் பொழுது என்னுடைய கோரிக்கையின் அடிப்படையில் புவியியல் துறையினுடைய நிபுணர்கள் அந்த பகுதிக்கு ஆய்வு மேற்கொண்டு ஒரு அறிக்கை அளிக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே மாலைப்பீனம் கனிமம் வள இருக்கிறது, ஆனால் தொழிற்சாலை அமைக்கும் அளவிற்கு ஈல்டு இல்லை அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கு. ஸோ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் அந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை வைக்கிற அளவுக்கு ஈல்டு இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் போனது அந்த திட்டம் அப்படியே டிராப் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இருந்தாலும் ஈல்டு கிடைக்கும் பட்சத்தில் அது திட்டத்தை தொடங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில இப்போ அந்த மாலைப்பீனம் தொழிற்சாலை அமைக்கும்படி இருக்குது. இது நான் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கேன். சம்பந்தப்பட்ட அமைச்சர் அணுகிருக்கும் போது அந்த ரிப்போர்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் வாங்கி ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் வாங்கி பார்க்கும்போது தான் இந்த கனிமம் ஈல்டு அவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் டிராப் பண்ணியிருக்காங்க. இப்போ 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம். இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளை சொன்னீங்க. ஆனா இந்த முயற்சிகள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாததுக்கு மாநில அரசுடைய ஒத்துழைப்பின்மை காரணம் சொல்றீங்க. சில இடங்கள்ல மத்திய அரசு ஒத்துழைப்பு தரல அப்படின்னு சொல்றீங்க. நீங்கள் மீண்டும் திமுக சார்பாக முன்னிறுத்தப்பட்டிருக்கீங்க. உங்களை மறுபடியும் தேர்ந்தெடுத்தாலும் மாநில அரசு ஒத்துழைப்பு தரவில்லை என்ற காரணத்தால் நம்ம தொகுதிக்குள்ள வளர்ச்சி பணிகள் நடக்காதுன்னு மக்கள் நினைத்து வாக்களிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ தொடர்ந்து எந்த நம்பிக்கையில் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த திட்டம் நிறைவேற்றுவது முழு முயற்சியில் பாடுபடுவேன். மத்திய அரசாங்கத்தின் மாவட்டம் சரி அல்லது மாநில அரசாங்கத்தின் மாவட்டம் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்வேன். நம்ம நிகழ்ச்சியில் மேலும் பல சுவாரஸ்யமான பகுதிகள் இருக்கின்றன. அது ஒரு முக்கியமான பகுதி இன்றைய தேர்தல் வியூகம் பகுதி. இன்னைக்கு தேர்தல் வியூகம் பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் செய்தி இடதுசாரிகள் தொடர்பானது. இடதுசாரியின் பின்னணி என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருப்பது 3ஐ பெற்றால் முழுவதும் போய்விடும் என்ற பயமே காரணமா? தோட்டத்தை விட்டு வெளியேறிய தோழர்கள் ஆலயத்தில் அடைக்கலம் காண்பார்கள் என்று சூரிய தலைவர் நினைத்திருந்தாராம். அப்படி வந்தால் அவர்களுக்கு 3 தொகுதிகள் தருவதற்கும் தலா 3 தொகுதிகள் தருவதற்கும் தயாராக இருந்தாராம். இருந்தும் தோழர்கள் அந்த பக்கம் செல்லவில்லை. அதற்கு காரணம் இந்த 3ஐ பெற்றுக்கொண்டால் நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் மேற்கு வங்கத்திலும் கேரளத்திலும் முழுவதும் போய்விடும் என்ற பயம் காரணமாக அந்த 3ஐ பெறாமல் வந்துவிட்டார்கள். அவர்கள் சாரி சொன்னதற்கு காரணம் இதுதான் என்று சொல்கிறார்கள் தேர்தல் வட்டார அரசியல் அரங்கில். இதுதான் இன்றைய தேர்தல் வியூகம் பகுதி. இப்போ மக்கள் மனசு பகுதியை பார்க்க இருக்கிறோம். இந்த மக்கள் மனசு பகுதியில் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது, அவர்கள் மனதில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது, எந்த கட்சியின் செல்வாக்கு சரிந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு மெகா சர்வேவை தந்தி டிவி நிறுவனம் கிருஷி இன்ஃபோ நிறுவனத்தோடு இணைந்து நடத்தியிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மொத்தம் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 20,000 வாக்காளர்களை நேரில் சந்தித்து இந்த மெகா சர்வே நடத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு கேள்விகளை அவர்களிடம் முன்வைத்து பதில்களை அறிந்து வந்திருக்கிறோம். அவற்றில் முக்கியமான சில கேள்விகளை இப்போது பார்க்கலாம். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் நாம் கேட்ட முதல் கேள்வி, மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா? இதற்கு வெறும் 18% மக்கள் மட்டும்தான் ஆம் நிறைவேற்றி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். 82% மக்கள் இல்லை நிறைவேற்றவில்லை என்று அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இவர்களிடம் நாம் முன்வைத்த இரண்டாவது கேள்வி, தற்போதைய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிப்பீர்களா? இதற்கு 22% மக்கள் மட்டுமே ஆம் வாய்ப்பு தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 78% மக்கள் மீண்டும் இந்த அரசுக்கு வாய்ப்பு தர தயாராக இல்லை.
மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து 2 கேள்விகளை முன்வைத்து பதில்களை அறிந்து வந்திருக்கிறோம். இது பற்றி மக்கள் பிரதிநிதி என்ன சொல்கிறார் என்பதை கேட்கலாம். திரு தாமரை செல்வன், 2 கேள்விகளை நாம் கேட்டோம் மத்திய அரசு தொடர்பாக. 2லுமே உங்கள் தொகுதி மக்கள் அதிருப்தியை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அரசு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றுதான் 82% மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் வாய்ப்பளிக்கப் போகிறீர்களா என்று கேட்டாலும் பெரும்பான்மையான மக்கள் இல்லை, இந்த அரசுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அதிருப்திக்கு காரணமாக நீங்க எதை பாக்குறீங்க? இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. தமிழ்நாடு வந்து உள்நாட்டு பிரச்சனை, அதாவது தமிழ்நாட்டு பிரச்சனை, மாநில பிரச்சனைக்கு அடிப்படை வைத்து மக்கள் வாக்களிப்பார்கள். எனவே இது மீண்டும் அதிக அரசாங்கத்திற்கு வாய்ப்பளிப்பார்களா அல்லது புதிய தேர்ந்தெடுப்பார்கள் என்ற கருத்து கணிப்பு ஏற்புடையதல்ல. மேலும் பல கேள்விகளை கேட்டிருக்கோம், அந்த கேள்வியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இது தொடர்பாக மேலும் சில கேள்விகளை முன்வைத்தோம். அதாவது நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது எப்படி வாக்களிக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சில கேள்விகளை கேட்டோம். அப்படி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் நாம் கேட்ட கேள்வி, நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்களா, மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா? இதற்கு 64% மக்கள் மாநில கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 36% மக்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மக்களிடம் மற்றொரு துணை கேள்வி முன்வைக்கப்பட்டது. நீங்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? இதில் 73% மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 27% மக்கள் காங்கிரசுக்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக மாநில கட்சி உங்களுடைய தேர்வு என்றால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டோம். இதற்கு தருமபுரி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட மக்கள் 47% பேர் அதிமுகவிற்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 43% பேர் திமுகவிற்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 10% மக்களுடைய ஆதரவு பாஜக கூட்டணிக்கு இருக்கிறது. அதாவது தேமுதிக, மதிமுக, பாமக மற்றும் பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கு 10% மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. இப்பொழுது நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் இது தேசிய கட்சியை பார்த்து வாக்களிப்பீர்களா, மாநில கட்சியை பார்த்து வாக்களிப்பீர்களா? அதற்குள் 2 துணை கேள்விகளை கேட்டிருக்கிறோம். மக்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டோம். அடுத்தாக மக்கள் பிரதிநிதி பற்றி என்ன சொல்கிறார் என்று கேட்போம். சார், இப்போ 2 கேள்விகள். நீங்க தேசிய கட்சிக்கு வாக்களிக்கிறீங்களா, மாநில கட்சிக்கு வாக்களிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல உங்கள் தொகுதி மக்கள் மாநில கட்சிக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு தான் பெரும்பான்மையான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மாநில கட்சியில் உங்களுடைய தேர்வு விருப்பம் எது என்று கேட்கும் பொழுது 47% மக்களுடைய ஆதரவு அதிமுகவிற்கும் 43% மக்களுடைய ஆதரவு திமுகவிற்கும் இருக்கிறது. கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கு. நீங்கள் மீண்டும் திமுக சார்பாக களமிறங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு போன முறை நீங்க 1,35,000 வாக்கு வித்தியாசத்தில் பாமக வேட்பாளரை வென்றீங்க. இந்த முறை பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் நிறுத்தப் போவதாக அந்த கட்சி அறிவித்திருக்கிறது. போட்டி கடுமையாக இருக்கிறது. உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த முறை நான் நிச்சயம் வெற்றி பெறும். காரணம் என்னன்னா, கடந்த 2009 தேர்தலில் வந்து அதிமுக பாமக இரண்டும் கூட்டணி சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் மற்றும் சிறிய கட்சிகளை வைத்துக் கொண்டு, காங்கிரஸ் போன்ற கட்சிகளை வைத்துக் கொண்டு நாங்கள் போட்டியிட்டோம். எங்கள் கூட்டணியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணி மிக வலுவான கூட்டணி. அந்த சூழ்நிலையில் நான் 1,36,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அதிமுகவும் பாமகவும் இணைந்து 2,29,000 வாக்குகள் பெற்றன. ஆனால் இப்போது சூழ்நிலை அப்படி அல்ல. 2 கட்சிகளும் வெவ்வேறு அணிகள் இருக்கின்றன. சுமார் 4-5 கூட்டணி, 4-5 வேட்பாளர்களா அல்லது 5ஆம் வேட்பாளர் என்று தெரியவில்லை. இப்ப இருக்கிற கூட்டணி நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணி. எனவே நிச்சயம் எங்களுக்கு வந்து எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, முஸ்லீம் முன்னேற்ற கழகம், தமுக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய முஸ்லீம் போன்ற கூட்டணி கட்சியுடைய வாக்கு வங்கி இருக்கிறது. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதே அளவு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. எனவே கண்டிப்பாக இந்த 47% அதிமுக கூட்டணி என்பதோ 43% திமுக கூட்டணி என்பதோ இது ஏற்புடையதல்ல. எங்களுக்கு கிட்டத்தட்ட 50% வாக்குகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிக பிரம்மாண்ட வெற்றியை மீண்டும் நாங்கள் பெறுவோம். மீண்டும் வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கீங்க. மக்களை சந்திக்கும் பொழுது என்ன முழக்கத்தை முன்வைத்து நீங்கள் மக்களை சந்திக்க போறீங்க? தற்போதைய அதிமுக அரசுடைய அவல நிலைகள், நிர்வாக சீர்கேட்டை எடுத்துக் கூறி மக்களை சந்திப்போம். கலைஞருடைய சாதனை எடுத்துச் சொல்லுவோம், திராவிட முன்னேற்ற சாதனை எடுத்துச் சொல்வோம். அது மட்டுமல்லாமல் தொகுதிக்கு நான் என்ன பணிகளை என்ன என்ற பட்டியலிட்டு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்திருக்கேன் என்பதை மக்களிடையே முன்வைத்து வெற்றிக்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம். கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். கலைஞருடைய சாதனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அதிமுக அரசுடைய அவலங்களை கண்டிப்பாக பரிந்தள்ளி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியை தேடித் தருவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் தொகுதி மக்களிடம் மேலும் சில கேள்விகளை முன்வைச்சிருக்கோம். அந்த கேள்விகளுக்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். நடக்க இருப்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் பிரதமர் யார் என்பது குறித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆகவே பிரதமர் தொடர்பாக சில கேள்விகளையும்
தர்மபுரி நாடாளுமன்ற மக்களிடம் நாம் முன்வைத்தோம். அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று பார்க்கலாம். நாம் அப்படி கேட்ட முதல் கேள்வி, யார் பிரதமராக வர வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள், உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டதற்கு 67% மக்கள் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக அதிக ஆதரவு பெற்றிருப்பவர் ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு 22% மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. அதில் சரிபாதியாக 11% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மற்றொரு கேள்வியை நாம் முன்வைத்தோம். நாடு தற்போது இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் நிலையில் இந்த சிக்கல்களில் இருந்து இந்தியாவை மீட்டெடுக்கும் திறமை யாருக்கு அதிகம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதற்கு 66% மக்கள் நரேந்திர மோடிக்கு அந்த வல்லமை இருப்பதாக நினைக்கிறார்கள். 23% மக்கள் ராகுல் காந்தி அந்த திறமை படைத்தவராக பார்க்கிறார்கள். 11% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அந்த திறமை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ பிரதமர் தொடர்பான 2 கேள்விகளை நாம் முன்வைத்தோம். யார் பிரதமராக வர வேண்டும் என்பது குறித்து பல்வேறு யூகங்கள், எதிர்பார்ப்புகள், அது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் நிலைக்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தர்மபுரி மக்களுடைய மனதை அறிந்து கொள்வதற்காக இந்த கேள்விகளை கேட்டோம். இப்போ திரு தாமரை செல்வன், உங்களிடமும் இப்போ உங்க தொகுதி மக்களில் பெரும்பான்மையானவர்கள் 67% மக்கள் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என்று இந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக ராகுல் காந்திக்கு 24% ஆதரவு இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு 11% ஆதரவு இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு முடிவை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தர்மபுரியை பொறுத்தவரையில் நரேந்திர மோடிக்கு இருக்கிறது ஆதரவு இருக்கிறது கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தேர்தல் நிர்ணயிக்கும். ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் அந்த உண்மையை தெரிந்து கொள்வீர்கள். நரேந்திர மோடிக்கு தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரையில் எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. நம்ம மேலும் சில கேள்விகளை கேட்டிருக்கோம். அரசியலில் அதிசயங்கள் நிகழக்கூடும் என்பதற்கு சமீபத்திய உதாரணம் ஆம் ஆத்மி கட்சி. ஆம் ஆத்மி கட்சி குறுகிய காலத்திலேயே டெல்லியில் ஆட்சியை பிடித்த கட்சி. இந்த கட்சி பற்றி தமிழகத்தில் குறிப்பாக தர்மபுரியில் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக சில கேள்விகளை கேட்டோம். அப்படி ஆம் ஆத்மி தொடர்பாக தர்மபுரி மக்களிடம் நாம் கேட்ட கேள்வி, ஆம் ஆத்மி என்ற ஒரு கட்சி இருப்பது உங்களுக்கு தெரியுமா? இதற்கு 70% மக்கள் ஆம் அந்த கட்சி பற்றி தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 30% மக்களுக்கு அப்படி ஒரு கட்சி இருப்பதே தெரியவில்லை. கட்சி இருக்கும் என்று தெரியும் என்று சொன்னவர்களிடம் ஒரு துணை கேள்வி கேட்டோம். அதாவது, இந்த கட்சி பற்றி உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த கட்சிக்கு வரும் தேர்தலில் வாக்களிப்பீர்களா? இதற்கு வெறும் 16% மக்கள் மட்டும்தான் ஆம் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 84% மக்கள் இல்லை வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். 70% மக்களுக்கு அந்த கட்சி இருப்பது தெரிகிறது. அதில் 16% மக்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். இறுதியாக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் நாம் ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அந்த கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக வர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதற்கு 21% மக்கள் ஆம் வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 23% மக்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது, இல்லாமலும் போகலாம் என்று சொல்லியிருக்காங்க. திட்டவட்டமாக அவர்கள் சொல்ல முடியவில்லை. 56% மக்கள் இல்லை, வாய்ப்பு இல்லை என்று அறிவித்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போ 3 கேள்விகளை நம்ம கேட்டோம். ஆம் ஆத்மி தொடர்பாக 2 கேள்விகளையும், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக முடியுமா என்பது குறித்து ஒரு கேள்வியும் கேட்டோம். இப்ப இந்த 10 கேள்விகளின் மூலமாக மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் முயற்சி செய்தோம். இப்போ இதே கேள்வி திரு தாமரைச்செல்வன் உங்கள்கிட்ட, ஆம் ஆத்மி தொடர்பாக பேசும்பொழுது உங்கள் பகுதி மக்கள் பின்தங்கிய பகுதியாக இருந்தாலும் 70% மக்களுக்கு அந்த கட்சி பற்றி தெரிகிறது. ஆனா 16% மக்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கு வாக்களிக்க போவதாக சொல்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஊழலுக்கு எதிராக கட்சி தொடங்கி டெல்லியில் குறுகிய காலத்தில் ஆட்சி பிடித்த ஒரு கட்சி, ஊழலுக்கு எதிரான மனப்பான்மையோடு இதை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆம் ஆத்மி கட்சி பற்றி எங்கள் மக்களுக்கு தெரியவில்லை அல்லது தெரியும் என்பதெல்லாம் அவர்கள் வாக்களிப்பார்களா இல்லை என்பதை தேர்தல் தான் முடிவு செய்ய வேண்டும். தேர்தலுக்கு பிறகு தெரியும். அதே போன்று ஜெயலலிதா அவர்கள் பிரதமராக வர முடியுமா முடியாது என்பதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு கணிக்கப்பட வேண்டும், கணிக்க முடியும். என்னை பொறுத்தவரையில் கிழக்கே உதிக்கின்ற சூரியன் மேற்கே உதித்தாலும் ஜெயலலிதா அவர்கள் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் அங்கு மக்களுடைய மனநிலை. திரு தாமரைச்செல்வன், தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அவர்களுடைய கோரிக்கைகள், பிரச்சனைகளை முன்வைத்தார். அந்த பிரச்சனைகளை முன்னிடம் சொன்னோம். அந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன முயற்சிகள் எல்லாம் முன்னெடுத்திருக்கிறீர்கள் என்பதை கடந்த 1 மணி நேரமாக நீண்ட நிதானமாக அருமையாக நீங்கள் விளக்கினீர்கள். எங்கள் அரங்கத்திற்கு வந்து உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த விளக்கத்தை அளிப்பதற்கு மிக்க நன்றி. நேயர்களே, இன்று தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பற்றி பார்த்தோம். நாளை வேறொரு நாடாளுமன்ற தொகுதியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.